ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இன்னைக்கு வந்து ஒரு சரியான கேப் அப். கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட் கிட்டத்தட்ட 4.5% வந்து நிஃப்டி மட்டுமே கேப் அப்பு. ஓகேங்களா? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இந்தியா வெர்சஸ் யுஎஸ் ட்ரேட் டீல் ரொம்ப நாளா வந்து நடக்காம இருந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து நெறைய தடவ நடந்து நடந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்க்ளூஷனே இல்லாம இருந்துச்சு. ஸோ நேத்து நைட்டு கரெக்ட்டா ஒரு 11 மணிக்கு ட்ரேட் டீல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு டாரிஃப் கட் பண்ணியிருக்காங்க. நெறைய அக்ரீமெண்ட்ஸ்லாம் சைன் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம்னால மிட் நைட்ல வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட். ஸோ வந்து இன்னைக்கு நிஃப்டி வந்து சரியான கேப் அப். கேப் அப்பா என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் வந்து அந்த கேப்ப ஃபில் பண்ணல ரெடி ஆயிட்டு இருக்கான் அவன். ஓப்பனிங்கும் என்னமோ நல்ல ஹைல தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல செல்லிங் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல. அதுக்கப்புறம் சைட்வேஸ், சைட்வேஸ், சைட்வேஸ். கம்ப்ளீட் சைட்வேஸ். ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரின்றனால ஒண்ணுமே பண்ண முடியல. அதால நிஃப்டியால ஓகேங்களா. கம்ப்ளீட் சைட்வேஸ்ல இன்னைக்கு முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா. பெருசா பையர்ஸும் வரல. அந்த மாரி வந்து ஒரு மாரி சைட்வேஸ்லயே முடிச்சுட்டாங்க இன்னைக்கு. ஸோ ஃபர்தரா நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துரலாம். வேற என்னென்ன நியூஸஸ் இருக்குன்றத பார்த்துரலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நிஃப்டி நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்த்துரலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் முன்னாடி இருந்து சொல்லியிருந்தேன். ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு 25,500 வந்து மேஜர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் இன்னைக்கும் சொல்றேன். இப்போ இந்த ட்ரெண்ட நான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு 25,500 தான் வேணும். ஓகேங்களா. அத வந்து அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்புச்சு அப்படின்னா, நான் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல்லாம் சொல்லிருவேங்க. ஆனா, அவன் இன்னும் அதுகிட்ட வரல. அண்ட் வந்து இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி அண்ட் டவ் ஜோன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 200 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாளைக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ்க்கு மேல வந்து ஒரு கேப் அப் அப்படிங்கிறதும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண தான் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 25,800க்கு மேல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா ராலி டுவர்ட்ஸ் 26,100 அண்ட் 26,250 அத நோக்கி போகும். ஓகேங்களா. இல்ல கீழ இறங்குது அப்படின்னா 25,500 வந்து மேஜர் லெவல். ஸோ நாளைக்கு அந்த லெவல கீழ பிரேக் பண்ணிச்சுன்னா, திரும்ப ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் தாங்க. அப் ட்ரெண்ட் திரும்பலன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. நான் ஆக்சுவலி நிஃப்டில ஒரு பேட்டர்னும் இருந்துச்சு. நான் அது நடக்கும், அந்த இது பிரேக் அவுட் ஆகி மேல போவான்னு பார்த்தேன். பட் வந்து ஒரு நியூஸ போட்டு விட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணி மேல வச்சுட்டாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இன்னும் நான் வந்து அப் ட்ரெண்ட் திரும்பிடுச்சுலாம் சொல்ல மாட்டேங்க. இது நியூஸ்னால மூவ் ஆயிருக்கு அவ்வளோதானே தவிர, ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் மாறிடுச்சான்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின் மார்க் தான். ஸோ அத வந்து நம்ம பார்க்க தான் செய்யணும். ஓகேங்களா. பேங்கிங் பேங்க் வந்து அதே மாரி கேப் அப் தான் ஆகணும். நியூ ஆல் டைம் ஹையே ரிஜிஸ்டர் பண்ணான். ஓகேங்களா. அவனுக்கு ப்ரீவியஸா இருந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட தான் ஓப்பனே ஆனான். ஓப்பன் ஆயிட்டு ஒரு நல்ல செல்லிங் திரும்ப வந்து ஜோன்குள்ள தான் வந்துட்டான். ஸோ இத நான் ரீடெஸ்டிங்காவும் எடுத்துக்கிறேன். இந்த இந்த ஜோன மேல எடுத்து இது வந்து ரீடெஸ்டிங்கா எடுத்துக்கிறேன். இன்கேஸ் இந்த ஜோனுக்கு மேல நாளைக்கு ஓப்பன் ஆகி திரும்ப மொமெண்டம் பாசிட்டிவ் ஆச்சு அப்படின்னா, பேங்க் நிஃப்டி கண்டிப்பா ரெக்கவரி ஆகும். ஓகேங்களா. ஐடி. ஸோ ஐடியுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜோன்லாம் தாண்டி ஆக்சுவலி அடிச்சு பிரேக் அவுட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேட்டர்னு. அந்த பேட்டர்னுக்கான டார்கெட்டே வந்து கேப் அப் ஓப்பனிங்லேயே முடிச்சு விட்டான். ஸோ நம்ம வந்து இதில என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் எடுப்பான். ஒரு நல்ல ராலி கிடைக்கும். அதில ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு பார்த்தா, வேற மாரி பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஜோன்குள்ளேயே வந்துட்டான். ஆனா, என்னதான் ஜோன்குள்ள வந்தாலும் அந்த சப்போர்ட் லெவல் இருக்கு பார்த்தீங்களா? அதில தான் அவன் நிக்கிறான். ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைக்கு இதே இடத்துல ஓப்பன் ஆகி கூட மொமெண்டம் பாசிட்டிவ்ல திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ சான்சஸ் தான் இருக்கு. ஓகேங்களா. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவனும் அதே தான். ஸோ அந்த கரெக்ட்டா பாருங்களேன், நம்ம ரெசிஸ்டன்ட் லைன் எங்கெங்கலாம் போயிட்டு வச்சிருக்கோமோ, அதுகிட்ட போய் ஓப்பன் ஆவான். திரும்ப செல் ஆகி திரும்ப சப்போர்ட்டுக்கு வருவான். ஸோ இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 938 வந்து சப்போர்ட் லெவல் தான். இந்த பேட்டர்ன் இதுவும் ஒரு பேட்டர்ன் தான். ஆனா பிரேக் அவுட் அடிச்சு ஓப்பனிங்லேயே டார்கெட்ட முடிச்சுட்டான். நான் என்ன பண்றது? நான் இந்த இடத்த தாண்டுனா என்ட்ரி குடுக்கலாம்னு நான் வச்சிருந்தேங்க. அவன் வந்து கேப் அப்லயே முடிச்சு விட்டாய்ங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலங்க. நான் பார்த்து வச்ச பேட்டர்ன் எல்லாம் டார்கெட் போயிருச்சு. ஆனா கேப் அப்லயே முடிஞ்சு போச்சு. நல்ல நல்ல என்ட்ரி எல்லாம் மிஸ் ஆயிருச்சு. ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸும் அதே தான். ஸோ ட்ரெண்ட் மேல வந்துட்டான். இப்போதைக்கு அவனுக்கு சப்போர்ட் வந்து 1424. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மொமெண்டம் திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் எதுவும் கம்பேக் குடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா ரிலையன்ஸ் ரிலேட்டடா நிறைய நியூஸஸ் வந்திருக்கு. வெனிசுவேலா ஆயில் இம்போர்ட் பண்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு ரிலையன்ஸுக்கு. ஸோ அவன் வந்து நல்ல ஒரு ஃபால்க்கு அப்புறம் திரும்ப கம்பேக் குடுக்குறானான்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே. நாளைக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தரலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.